ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உங்கள் அனைவரையும் ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 12 ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாருங்கள், இப்போது மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்திற்கான உங்கள் ராசியின் கிரக நிலைகளை பார்க்கலாம். உங்களின் ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி தருகிறார்கள். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் மற்றும் உங்களின் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் இணைந்து உங்களுக்கு பல நல்ல பலன்களை தருகிறார்கள். அடுத்தபடியாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களின் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். உங்களின் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 12ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். சனி பகவான் 11ஆம் இடத்தில் வக்கரம் அடைந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளில் ஆகஸ்ட் மாதத்தில் மேஷ ராசியினருக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்க இருக்கிறது, எந்தெந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை சனி பகவான் வக்கரகதியிலும் குரு செவ்வாய் பலமான கூட்டணியிலும் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் மாற்றம் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் தாராளமாக மாற்றம் செய்யலாம். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை, ஒரு கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு மாறுவது தொடர்பான செயல்களை தைரியமாக ஈடுபடுங்கள். ஏனென்றால் இன்னும் 8 மாதத்தில் உங்களுக்கு 7.5 சனி காலம் தொடங்குவதால் உத்தியோக மாற்றம் மற்றும் தொழில் மாற்றத்தை இப்போதே செய்வது நற்பலன்களை தரும். புது தொழில்கள் தொடங்கலாம். உங்கள் ராசிக்கு எலக்ட்ரானிக்ஸ், உணவு அல்லது ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்கினால் நல்ல லாபம் கிடைக்கும். அதே சமயம் கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை. திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் நண்பர்களுக்கு திருமண முயற்சியில் வெற்றி ஏற்பட்டு விரைவில் திருமணம் நடக்கும். குரு செவ்வாய் இணைந்து உங்களுக்கு குருமங்கள யோகத்தை தருகிறார்கள். எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பிடித்த திருமண வரன் அமையும். உங்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி கிடைக்கும். குழந்தைகளுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு செல்வீர்கள். தாய் தந்தையரின் உடல்நிலை சீராகும். உங்களுக்கு அவ்வப்போது முதுகு வலி மற்றும் வயிறு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்ததாக கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் இனிமையான காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். சுய தொழிலில் நல்ல லாபம் கிட்டும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சீரான பணவரவு இருக்கும். மேலும் சனி பகவானின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் மற்றும் 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் திடீர் ராஜயோகம் ஏற்படும். பழைய கடன்கள் தீரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் மேஷ ராசியினருக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் புதிய தொழில்களை தொடங்குவதோ, புதிய வேலையில் சேருவதோ, சுப காரியங்கள் செய்வது, நிலம் வாங்குவது, கடன் கொடுப்பது மற்றும் முதலீடு செய்வது ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த நாட்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும்.
பொறுமையுடன் இந்த நாட்களை கடப்பதன் மூலம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சகல நன்மைகள் மற்றும் வெற்றிகள் குவியும் காலமாக அமைகிறது. தினமும் காலையில் விநாயகர் வழிபாடு செய்து வருவது பல நன்மைகள் நடக்க வழிவகுக்கும். இதுவரையில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.